மடம். உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம் போரூர். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரப்போகிறது? கார்த்திகை மாதம் என்றால் கடினமான மாதம்னு நீங்கள் வச்சுக்கலாம். கடினமான மாதம், அது என்ன கடினம்? கார்த்திகை மாதத்திலே உங்களுக்கு 10லே குரு வருகிறார் நண்பர்களே. குரு பகவான் 10லே வருவது மிக மோசமான ஒரு அமைப்பை தருகிறது. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு வேதசாஸ்திரங்கள் சொல்லுகிறது. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். யாருக்கெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜாபில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை போயிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேலை என்பது இறைவன் கொடுத்த பரிசு. அந்த வேலையை பத்திரமா தக்க வச்சுக்கிறது ஒரு சாமர்த்தியம். அந்த வேலையில் சாமர்த்தியமாக நல்ல பேர் எடுத்து நிறைய சம்பாதிக்கிறது ஒரு சாமர்த்தியம். வேலை விஷயம் ரொம்ப முக்கியம். 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது எந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் அது போயிடும். இல்லை சார், நான் தான் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர், நீங்கள் யாரை வேணால் இருந்துட்டு போங்க, வேலை போயிடும். இல்லை நான் தான் இந்த கட்சியுடைய செயலாளர், இருந்துட்டு போங்க, வேலை போயிடும். நீங்கள் யாரை வேணால் இருங்க, அந்த பதவியிலேருந்து ஒரு இறக்கி ஒரு வருஷம் கழித்து தான் அதை கொடுப்பார். இப்போது இந்த கார்த்திகை மாதம் டிசம்பர் 21 வரைக்குமே இந்த என்ன பண்ணுறாரு, முக்கியமாக டிசம்பர் 5ஆம் தேதி வரை, 21ங்கிறதுலாம் கூட டிசம்பர் 5ஆம் தேதி வரையே உங்களுக்கு என்ன பண்ணுகிறார், குரு பகவான் 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், திரும்ப உங்களுக்கு வேலையை பிடுங்கும் எல்லா வேலைகளையும் செய்கிறார். வேலை விஷயத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை வரும். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். அப்போ துலாம் ராசிக்காரர்கள் என்ன தான் செய்யணும்? ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, யாரெல்லாம் நீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்க, நீர் அமிலங்கள், கூல்ட்ரிங்க்ஸு, பதப்படுத்தப்பட்ட ஐஸு, மீன் போன்ற ஃபிஷ்ஷு, அப்புறம் ப்ரானு, அந்த மாதிரியான கடல் வாழ் உயிரினங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடல் பாசிகள், இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை சார், எனக்கு அந்த வேலைலாம் கிடையாது சார், எனக்கு தான் வேறு வேலை, நான் தான் ஆட்டோமொபைல் கம்பெனியில் இருக்கேன், எனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் சொன்ன கேட்டகரிக்கெலாம் சிவியராக ப்ராப்ளம் வரும். உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்ளம் வரும். கழுத்து வரை வந்த கத்தி, அந்த மாதிரி தான். உங்களுக்கு வேலை போகிறதுக்கான எல்லா விதமான நாங்கள் ஏன் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல், நான் ஏன் உனக்கு வேலை தரணும், நான் ஏன் உனக்கு ப்ரொமோஷன் தரணும், நான் ஏன் உனக்கு இன்க்ரிமெண்ட் தரணும், இந்த மாதிரியான அபத்தமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம மேனேஜர் கேட்பார். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப பொறுமையுடன் கடந்து நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க. உங்களுக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லி நோ பால் போட்டு போயிடணும். அந்த இடத்த சண்டை போட இடத்த மாற்றிடக்கூடாது. என்னதே நீ ஏன் எனக்கு ப்ரொமோஷன் தரணுமா? யோசிச்சு பார்த்தீங்களா சார், இந்த கம்பெனி எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளாம் யார், எப்படி இருந்தோன்னு யோசிச்சு பாருங்கள் சார், அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினே இருக்கிற வளையும் போயிடும். நண்பர்களே, எமோஷனை தொட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்களை எமோஷன் ஆகாமல் இருக்கணும் நீங்கள். ஸோ அவரோட நோக்கம் உங்களை குழப்பி விடுறது, உங்களோட நோக்கம் அவரை குழப்பி விடுறதா இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சார், பாஸ்கிட்ட நல்ல பேர் இருக்கிறது ரொம்ப ஈஸி. நேராக போயிருங்க, போய்ட்டு ஆடிட்டரை பார்த்துட்டு அது என்ன ஸ்டேட்மெண்ட்னு வாங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துடு. அப்படியே முடிச்சுட்டு நேராக இதுக்கு போய்ட்டு ஆடிட்டோரியம் போய்ட்டு அங்கே என்னென்ன ப்ரோக்ராம்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லிடு. அப்படியே நேராக போய்ட்டு ஈவினிங் என்னென்ன ப்ரோக்ராமு பார்ட்டிங்கிறதெல்லாம் கேட்டு வந்துடு. அப்படியே சாயந்தரம் அவருக்கு பணம் போட்டுரு. அப்படியே முடிச்சுட்டு மத்தியானமாக பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்ன சொல்லுங்கள்? புத்திசாலி என்ன சொல்லுவோம்? ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார் அப்படின்னு போயிடுவார். உங்களுக்கே தோணும், என்ன ஓகே சார் சொல்லிகிட்டே இருக்கான். அப்புறமா தான் அவனை கேட்டால் சொல்லுவான், இதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்கிறது பாஸுக்கும் தெரியும். அவரும் சொல்கிறாப்புல சொல்லுவார், நான் ஓகே ஓகேன்னு கேட்குறாப்புல கேட்டுப்பேன். அந்த வேலை பார்க்க போயிடுவார், நானும் வேலை பார்க்க போயிடுவேன். இப்படி தான் நம்ம கம்பெனி ரொம்ப நாளாக போகுது. நம்மளுடைய அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த மாதம் நம்ம இதை பண்ண போகிறோம். ஓகே சார், பண்ணுறோமா இல்லையா சும்மா சொல்லுவோம். அந்த மாதிரி தான் துலாம் ராசிக்காரர்கள். பாஸ் ஏதாவது ஒன்று சொல்லுவார், அவர் சொல்கிறதுல சீரியஸாக நடக்க போகுதுன்னு நினச்சிக்காதீங்க, அவரோட கற்பனை அதெல்லாம். ஸோ அதனால் அது நடக்கலைங்கிறதுக்காக அவர் வருத்தப்படவும் போகிறதில்ல. அதனால் நீங்களாக ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம். 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றால் பதவி பறிப்போகும், ஜாக்கிரதையாக இருங்க. பாஸ் சொல்கிறத ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அவருடைய கனவு திட்டத்தை சொன்னார், அவ்வளோதான், அது அவருடைய கனவு. ஸோ அப்போ 10ல் இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை போனாலும் போகும், இந்த நேரம் தான் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அது எப்படி குருஜி, வேலையே போகுது, அப்புறம் எப்படி நான் நல்லா இருப்பேன்? இங்கே பாருங்கள், வேலைங்கிறது ஒரு சாப்டர், நல்லா இருக்கிறதுங்கிற ஒரு சாப்டர், நிம்மதியாக இருக்கிறதுங்கிறது ஒரு சாப்டர், வேறு ஒன்று ஒரு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுங்க. வேலை இருந்தால் தான் இதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஒன்றும் பிறக்கும் போதே இந்த கம்பெனியில் வேலைக்கு செய்வோன்னு நினச்சிக்கிட்டு ஒன்றும் வேலைக்கு வரல. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நமக்குன்னு சில சொந்த பணங்கள் இருக்குது, அதை வெளியே கொடுத்துருப்போம், அதெல்லாம் வசூலாகும். நமக்கு ஊரில் இடம் இருக்குது, அந்த இடம் விவசாயம் நல்லா போகும். நாம் யாரையும் சார்ந்தவர்கள் அல்ல, இந்த நேரம் இந்த இடத்துல வேலை பார்க்குறேன், அவ்வளோதான். அதனால் நீ ஒன்றும் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது.
அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, வராத பணங்கள்லாம் இப்போ வரும். என்ன ஐயா சாமி, என்ன வேலை போயிருச்சாமே, இல்லை நான் பாட்டுக்கு ஜாலியாக என்ன புதுசாக போட்டிருக்கீங்க, போலோ டிஷர்ட்டு தான் எல்லாம் சொல்லிங்க. ஆமாம் போடுவோம்ல, நம்ம சந்தோஷமாக இருக்கான்னு காட்டுவோம்ல, அந்த மாதிரி என்ன இவனுக்கு எப்படி பணம் வருது ஆச்சரியப்பட. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் வேற ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஏன் எனக்கு வேறு பணமே வராதா, எங்கள் அப்பா அம்மாலாம் ஒன்றுமே சேர்த்து வச்சுக்க மாட்டாங்களா, நான் என்ன அந்த மாதிரி தான். அப்போ 2ஆம் இடத்துல பழைய பணங்கள்லாம் வரும், பழைய பிஎஃப் வரும். அது என்னமோ தெரில, இந்த ஒரு மாதம்தான் வராத காசெல்லாம் வருதுப்பா, அதெல்லாம் நடக்கும். அடுத்ததாக குரு பகவான் 4ஐ பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதத்தில் 4ஆம் இடம் மகரத்தை பார்க்கும்போது புதுசாக கார் வரைக்கும் வாங்குவீங்க. இந்த டைமில் தான் வேலையே இல்லைன்னு அதை பற்றி கண்டுக்கவே மாட்டீங்க, நீங்கள் பாட்டு கார் வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க, அதெல்லாம் நடக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பார், சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்கார், ஒரு ஊரே இருக்குது. அப்போ 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது பேச்சு. அங்கே இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்லா பேசுவீங்க. 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், அங்கே இத்தனை பேர் இருக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் சரியாது. தனஸ்தானம் முக்கியமாக பலவிதமாக சம்பாதிப்பீங்க. காலைல இப்போலேருந்து கம்பெனியில் போய் வேலை பார்க்குறது ஒரு சம்பாத்தியம், வேலை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஓவர் டைம் பார்த்து அது ஒரு சம்பாத்தியம், அப்போ வீட்டில் சைட் பிஸ்னஸ் என் ஒய்ஃபு சாம்பிராணி போடுறா அது ஒரு சம்பாத்தியம். இந்த மாதிரி 2-3 சம்பாத்தியம். சீக்கிரம் கடன் அடைப்பீங்க இந்த டைமில் தான். நண்பர்களே, நம்ம முன்னுக்கு வரணும், கடன்லாம் அடையணும், நம்ம குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சா என்ன செய்யணும், ஒரே விஷயம், நிறைய வேலை செய்யணும், அவ்வளோதான். இதை நீங்கள் பண்ணிவிட்ட உழைப்பு எனும் தாரக மந்திரம் மட்டுமே ஒருவனை மேலே கொண்டுட்டு போகுமே தவிர நம்ம வேறு எது செஞ்சாலும் எந்த அதிர்ஷ்டத்தையும் நம்பாதீர்கள். அதெல்லாம் சும்மா ஃபேக்கு, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, அதெல்லாம் நம்பாதீங்க. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பணம் வருகிறது, ரைட்டு. இப்போது இந்த 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தார்களே, இவர்கள் அத்தனை பேரும் 3ஆம் இடத்துக்கு போகிறாங்க. 3ஆம் இடம் என்பது என்ன, உங்களோட மறைவு ஸ்தானம். இருந்தாலும் 3ஆம் இடத்தை குரு பார்த்துடுறார் ஆஃப்டர் டிசம்பர் 5க்கு அப்புறம். ஒரே பாலில் ஒரே கையெழுத்து. இப்போ கேரம் போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் அடிச்சிங்கன்னா 4-5 காயின் போய் விடும், ஒரே ஸ்ட்ரைக்கர் தான் 4-5 காயின். அந்த மாதிரி இந்த பக்கம் செவ்வாய் தட்டிட்டாங்க, இந்த பக்கம் 2 கூடிய செவ்வாய் பார்த்துட்டாரு, துலாத்து ராசிநாதன் சுக்கிரனை பார்த்துட்டாரு, புதனை பார்த்துட்டாரு, சூரியனை பார்த்துட்டாரு, எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க. அப்போ என்னாகும், உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற அத்தனை பேரையும் 3ஆம் இடத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் அத்தனை பேருமே என்ன பண்ணுறாங்க, பதிலுக்கு குருவை பார்க்குறாங்க, 8ஆம் இடத்து குருவை. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நிறைய பண வரவு, தனச்சேர்க்கை, சொத்து வாங்குகின்ற ஒரு அற்புதமான யோகம், குருமங்கள யோகம் போன்றவையெல்லாம் உருவாகிறது. வாழ்க்கையிலே நல்ல நேரம் என்பது இப்போ தான் தொடங்கி போயிட்டுருக்கு. டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் குழப்பம் மட்டும் பாருங்கள். கம்பெனியில் எதை சொன்னாலும் பாஸ்கிட்ட ஏற்று பேசாதீங்க, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே. முக்கியமாக மனநலம், கம்பெனியில் வந்து ஒரு ஒர்க் ஸ்பேஸில் எப்படி இருக்கீங்க, ஒர்க்கில் வந்து உங்கள் மனநலம் எப்படி இருக்குது, அதெல்லாம் சரியாயிடும். ஒர்க்கில் வந்து ஒரு நிம்மதியாக இருக்கீங்களா இல்லையா. சில பேர் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அங்கே நான் வீட்டிலலாம் சந்தோஷமாக இருக்கேன் சார், இந்த வீணாக போன ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் சார் நான் டென்ஷன் ஆகிடுறேன், இங்கே எவனுமே வேலை பார்க்க மாட்டேங்கிறான் சார், நான் மட்டும்தான் வேலை பார்க்குறேன் போன்ற நிலைமையெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி தோன்றும். வேலையை விட்டு போயிடலாம், இவனுங்களோடு இருந்தால் நம்ம இருக்கிற எனர்ஜியும் போய் இவனுங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவோம் போல இருக்கே போன்ற விஷயங்கள்லாம். என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன், அப்படி ஒரு நிலைமை வந்தால் டக்குன்னு முடிவெடுத்துருங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் 21 வரைக்கும் தான் இந்த நிலைமை. அதுக்கப்புறம் திரும்ப பாக்கிய குருவாக மாறிடுவார். அடுத்து ஒரு ஜனவரி பிப்ரவரியாவது டக்குன்னு கம்பெனி மாற்றிடுங்க, வேறு இடத்துக்கு போயிருங்க. என்றைக்கு நம்ம ஒரு இடம் நமக்கு ஆகாதுன்னு தெரியுதோ அந்த இடத்துல இருக்காதிங்க. அதான் உங்களோட கைண்ட் அட்வைஸ். துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதம் பொறுமை காத்து பொறுத்திருங்கள். கீழே வீட்டுக்கு இந்த 2 நபரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருந்து இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.